வணக்கம். இந்த காணொளியில் 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்திலிருந்து டேர்ம் 3ல் இருக்கக்கூடிய லெசன் 2 வந்து பார்க்க போகிறோம். உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும். ஸோ குயிக்காக வந்து ரிவிஷன் வந்து பார்த்துருவோம். ஸோ மாநகராட்சி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து மாநகராட்சி அன்னிட்டு எது அறிவிப்பாங்கன்னா 10 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள், 10 லட்சத்துக்கும் மேலே மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்னா அந்த பகுதியை வந்து மாநகராட்சி அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு வந்து அறிவிக்கும். தற்சமயம் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் இருக்குன்னா 25 மாநகராட்சிகள் வந்து இருக்குங்க, 14 கிடையாது. இப்போ வந்து இந்த டேட்டா வந்து எந்த டேட் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநகராட்சிகளின் எண்ணிக்கை 25. 25வது மாநகராட்சியாக வந்து தமிழ்நாடு அரசு எதை வந்து அறிவிச்சிருப்பாங்கன்னா திருவண்ணாமலையை வந்து அறிவிச்சிருப்பாங்க. இந்தியாவிலேயே மிகவும் பழமையான உள்ளாட்சி அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. அது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1688 வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த உள்ளாட்சி அமைப்பையே வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பு அல்லது ஊரக உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்லுவாங்க. கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பில் வந்து எது வரும்னா ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி வந்து வரும். அதே நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புன்னா பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அப்படின்ட்டு மூன்று பிரிவுகளாக வந்து பிரிச்சிருப்பாங்க. நகராட்சி அன்னிட்டு எது அறிவிப்பாங்கன்னா 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை வந்து இருக்காங்க அப்படின்னா அதை வந்து நகராட்சி அப்படின்ட்டு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுன்னா வாலாஜாபேட்டை நகராட்சி. ஸோ தமிழ்நாட்டில் முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுன்னா வாலாஜாபேட்டை நகராட்சி. தெளிவாக படிச்சுக்கோங்க, முக்கியமான டீட்டெயில். பேரூராட்சி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இடைப்பட்ட ஒரு ஊரை தான் வந்து பேரூராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பேரூராட்சியினுடைய மக்கள் தொகையை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 10,000 பேர் வந்து இருக்கணும். ஸோ பேரூராட்சின்னா 10,000 பேர் இருக்கணும். நகராட்சின்னா 1 லட்சத்துக்கும் அதிகம், மாநகராட்சின்னா 10 லட்சத்துக்கு அதிகமாக வந்து இருக்கணும். ஸோ 1000, லட்சம், 10 லட்சம், சாரி 1000 இல்லை 10,000. பேரூராட்சி என்ன 10,000, லட்சம், 10 லட்சம். இந்தியாவிலே முதல் முறையாக பேரூராட்சி அப்படின்ற ஒரு உள்ளாட்சி அமைப்பை வந்து அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுன்னா நம்ம தமிழ்நாடு தான். ஸோ இந்தியாவிலேயே முதன்முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு. மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சி பணி அதிகாரி ஒருவர் ஆணையராக இருப்பார். நகராட்சிக்கு அரசு அதிகாரிகள் நகராட்சி ஆணையராக நியமிக்கப்படுவார். இந்த நகராட்சி ஆணையரை தான் வந்து இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ தெளிவா வந்து பாருங்க, இப்போ நகராட்சி தலைவரன் தனியா ஒருத்தர் இருப்பாரு, மாநகராட்சியினுடைய தலைவர் தான் வந்து மேயர் அன்னிட்டு இருப்பாங்க. அதே வந்து மாநகராட்சியினுடைய நிர்வாக அதிகாரி இல்ல இந்திய ஆட்சி பணி அதிகாரி எப்படி கேட்டாலும் யாருன்னா மாநகராட்சி ஆணையர். இவர் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து நியமனம் பண்ணுவாங்க. ஸோ நகராட்சியில் இருக்கக்கூடிய நகராட்சி ஆணையரையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நியமனம் பண்ணுவாங்க. ஸோ மாநகராட்சியினுடைய ஆட்சி பணி அதிகாரி அல்லது நிர்வாக அதிகாரின்னு கேட்டால் யாருன்னா மாநகராட்சி ஆணையர். நகராட்சியினுடைய அரசு அதிகாரி அல்லது நியமன அதிகாரி அல்லது நிர்வாக அதிகாரி யாருன்னு கேட்டாலும் நகராட்சி ஆணையர். தலைவர் வேற, ஆணையர் வந்து அதிகாரி வந்து வேற, நியமன அதிகாரி, அரசு அதிகாரி எப்படி வேணா கேட்கலாம், அது வந்து பார்த்துக்கோங்க. பேரூராட்சியினுடைய நிர்வாக அலுவலர் யாருன்னா செயல் அலுவலர். பேரூராட்சியினுடைய நிர்வாக அலுவலர் யாருன்னா செயல் அலுவலர். கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா கிராம ஊராட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிராமங்களில் செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு வந்து கிராம ஊராட்சி. கிராம ஊராட்சி வந்து மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையே வந்து இணைப்பு பாலமாக செயல்படுதுன்றதை கொடுத்திருக்காங்க. ஸோ தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள், ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து
ஊரக உள்ளாட்சி, கிராம உள்ளாட்சின்னு சொன்னோம் இல்லையா? அந்த கிராம உள்ளாட்சியை வந்து 3ஆ பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோம். என்னன்னா ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சின்னு பார்த்தோம். இந்த 3த்துக்கும், ஊராட்சிக்கும், ஊராட்சி ஒன்றியத்துக்கும், மாவட்ட ஊராட்சிக்கும் உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. தலைவர்கள் அன்னிட்டு 3 இதுக்குமே வந்து இருப்பாங்க. உறுப்பினர்கள் எல்லாருக்குமே வந்து மக்கள் வந்து டைரக்டா ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. இந்த 3த்துக்கும் ஊராட்சிக்கு வந்து தலைவர் இருப்பாரு, ஊராட்சி ஒன்றியத்துக்கு தலைவர் இருப்பாரு, மாவட்ட ஊராட்சிக்கும் தலைவர் இருப்பாரு. இந்த 3 தலைவர்கள்ல ஊராட்சிக்கு இருக்கக்கூடிய தலைவர் மட்டும்தான் மக்கள் வந்து டைரக்டா ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. ஊராட்சி ஒன்றியத்துக்கு இருக்கக்கூடிய தலைவரும் மாவட்ட ஊராட்சி ஒன்றியத்துக்கு இருக்கக்கூடிய தலைவரையும் வந்து யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா அந்த ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் வந்து ஊராட்சி ஒன்றிய தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள் மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க இல்லையா உறுப்பினர்கள் ஒவ்வொரு வார்டுக்கும், அந்த உறுப்பினர்கள் தான் அவங்களுக்கான தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஊராட்சி மன்ற தலைவருக்கு வந்து மக்கள் வந்து ஓட் பண்றாங்க. ஸோ ஊராட்சி மன்றம், ஊராட்சி அப்படின்னு கொடுத்தாலும் சேம் தான். அடுத்து வந்து பாருங்க பகுதி உறுப்பினர்கள். ஸோ ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஓட் பண்ணுவாங்க, பகுதி உறுப்பினர்கள் மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஊராட்சி ஒன்றிய உறுப்பினரை தான் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, தலைவரை வந்து சொல்லல, வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தலைவரை, ஊராட்சி ஒன்றிய தலைவரை யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா இந்த ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்களை தான் என்னன்னு சொல்லுவோம்னா கவுன்சிலர் அப்படின்னு சொல்லுவோம். மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் வந்து மக்கள் ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் வந்து அவங்களுக்கான அந்த மாவட்ட ஊராட்சி குழு தலைவரை வந்து இந்த உறுப்பினர்களே வந்து தேர்ந்தெடுப்பாங்க. தெளிவா வந்து புரிஞ்சுட்டு வந்து படிங்க. ஆல்ரெடி என் வீடியோ பார்த்திருந்தா உங்களுக்கு எல்லாருக்கும் அது தெளிவா வந்து புரிஞ்சிருக்கும். டீடைல்டா எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிருப்பேன். ஊராட்சி ஒன்றியம், பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்ததுதான் வந்து ஊராட்சி ஒன்றியம். வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியத்தினுடைய நிர்வாக அலுவலர். ஊராட்சி ஒன்றியத்தினுடைய நிர்வாக அலுவலர் யாருன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர். அதே வந்து பேரூராட்சியினுடைய நிர்வாக அலுவலர் யாருன்னா செயல் அலுவலர். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலையும் வந்து 4 வந்து ஊராட்சி ஒன்றியங்கள் மட்டும் வந்து இருக்கு. ஸோ இருக்கக்கூடிய மாவட்டங்களே வந்து கம்மியான ஊராட்சி ஒன்றியங்கள் கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி, பெரம்பலூர். எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குன்னா 4 இருக்கு. நீலகிரியில் 4, பெரம்பலூர்ல வந்து 4. மாவட்ட ஊராட்சி, மாவட்ட ஊராட்சி வந்து பார்த்தீங்கன்னா 50,000 மக்கள் தொகை என்ற அடிப்படையில் வந்து மாவட்டத்தை வந்து பல பகுதிகளாக வந்து பிரிச்சிருப்பாங்க. மாவட்ட ஊராட்சிக்கான பகுதி உறுப்பினர்கள் வந்து மக்கள் வந்து தேர்தல் மூலமா வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சோ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் தங்களுக்குள் ஒருவரை மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்கன்றத சொல்றாங்க. ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களின் வளர்ச்சி திட்டங்களை கண்காணிக்கவும் மேற்பார்வையிடவும் செய்கின்றனர். சோ இவங்க இந்த தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா தலைவர்கள், உறுப்பினர், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை வந்து கண்காணிப்பாங்க, மேற்பார்வை வந்து செய்வாங்கன்றத குறிப்பிட்டிருக்காங்க. யாருன்னா தலைவர், மாவட்ட ஊராட்சி தலைவர். அடுத்து வார்ட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து தொகுதிகள் அல்லது பகுதிகள் அப்படின்னுட்டும் அழைக்கிறாங்க. வார்டு, ஒவ்வொரு வார்டு உறுப்பினர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து தொகுதிகள் அல்லது பகுதிகள் அப்படின்னுட்டு அழைக்கிறாங்க. அடுத்து வந்து பாருங்க கீழே மாநகராட்சி தலைவர் வந்து யாருன்னா மேயர். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், மாநகராட்சி தலைவர்னா மேயர். அதே வந்து மாநகராட்சியினுடைய நிர்வாக அதிகாரி, அரசு அதிகாரி, மாநகராட்சியினுடைய ஆணையர் யாருன்னா மாநகராட்சி ஆணையர்ன்றதை பார்த்திருப்போம். இங்க வந்து பாருங்க நகராட்சி தலைவரும் நேரடியே தேர்தல் மூலம் மக்களால் தேர்வு செய்யப்படுகிறார் என்றதை கொடுத்திருக்காங்க. ஸோ மாநகராட்சி தலைவரும் நகராட்சி தலைவரும் நேரடி தேர்தல் மூலம், நேரடி தேர்தல் கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி தலைவரையும் நகராட்சி தலைவரையும் வந்து நியமனம் உறுப்பினர்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ தேர்தல் வந்து கிடையாது, அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் தற்சமயம் மாநகராட்சி தலைவரையும் நகராட்சி தலைவரையும் வந்து அந்த உறுப்பினர்கள் தான் வந்து செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறாங்க.
கிராம ஊராட்சியினுடைய பணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பணிகள், மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பணிகளை வந்து செய்து கொடுப்பாங்க. குடிநீர் வந்து வழங்கணும், அதுக்கப்புறம் வந்து தெருவிளக்கு வந்து அமைக்கணும், தெருக்களை வந்து தூய்மைப்படுத்துறது, கழிவுநீர் கால்வாய் அமைக்கிறது, ஊர் சாலைகள் அமைக்கிறது, மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் பூங்கா அமைக்கலாம், நூலகம் அமைப்பாங்க, விளையாட்டு மைதானம் அமைத்தல், இன்னும் பிறன்றதை கொடுத்துருக்காங்க. மாநகராட்சியினுடைய பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சி குடிநீர் வசதி, தெருவிளக்கு அமைக்கிறது, தூய்மை பணி, மருத்துவ சேவை, சாலைகள் அமைக்கிறது, மேம்பாலங்கள், சந்தைகளுக்கான இடவசதி, கழிவுநீர் கால்வாய், திட்ட கழிவு மேலாண்மை, மாநகராட்சி பள்ளிகள், பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், பிறப்பு இறப்பு பதிவு, இன்னும் பிறன்றதை கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டி வாசிச்சிருங்க. கிராம ஊராட்சியினுடைய வருவாய். ஸோ கிராம ஊராட்சி வந்து வருவாயை வந்து ஈட்டுவாங்க. எப்படியெல்லாம் ஈட்டுவாங்கன்னா வீட்டு வரி வசூலிப்பாங்க. கிராமத்தில் வந்து வீட்டு வரி, தொழில் வரி, கடைகள் மீதான வரி, குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், நிலவரியிலிருந்து குறிப்பிட்ட பங்கு, சொத்துரிமை மாற்றம், குறிப்பிட்ட பங்கு, மத்திய மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு, இன்னும் பிறன்றது கிராம ஊராட்சியினுடைய வருவாய்ன்றதை கொடுத்திருக்காங்க. மாநகராட்சிக்கான வருவாயன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் வீட்டு வரி, குடிநீர் வரி, கடைகள் மீதான வரி, தொழில் வரி, பொழுதுபோக்கு வரி, வாகன கட்டணம், மத்திய மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு, இன்னும் பிற. அடுத்து வந்து பாருங்க, கிராம சபை வந்து ஒரு நிரந்தர அமைப்புன்னு சொல்றாங்க. கிராம சபை தான் வந்து மக்களாட்சி அமைப்பின் ஆணிவேருன்னு சொல்றாங்க. ஸோ கிராம சபையே வந்து எது வந்து மக்களாட்சி அமைப்பின் ஆணிவேருன்னா கிராம சபை. இது வந்து ஒரு நிரந்தர அமைப்பு. ஸோ இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டம் வந்து 4 இல்லை, தற்சமயம் வந்து 6 முறை வந்து கூட்டுறாங்க. அதை 4ன்றதை அடிச்சுட்டு 6ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த 6 முறை எப்பப்பெல்லாம் கூட்டுறாங்கன்னா ஜனவரி 26 வந்து கூட்டுவாங்க, குடியரசு தினம், மே 1 வந்து உழைப்பாளர் தினம், தொழிலாளர் தினம், ஆகஸ்ட் 15 வந்து சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, அடிஷ்னலாக இப்போ வந்து மார்ச் 22 உலக நீர் நாள் அன்னைக்கும், நவம்பர் 1 உள்ளாட்சி நாள் அன்னைக்கும் வந்து கூட்டுறாங்க. ஸோ தற்சமயம் தமிழ்நாட்டில் வந்து கிராம சபை கூட்டம் எத்தனை முறை கூட்டப்படுதுன்னா 6 முறை வந்து கூட்டப்படுது. இந்த கிராம சபை கூட்டம் 6 முறை தான் கூடுமான்னா கிடையாது. தேவைக்கேற்ப அவசர காலங்களில் வந்து கிராம சபை வந்து கூடும். இதை வந்து சிறப்பு கிராம சபை கூட்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து இருக்கிறது ரொம்ப முக்கியம், பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து எப்போது கொண்டு வந்தாங்கன்னா 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 24 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்படியான ஒரு அமைப்பு வேண்டும் பண்ணிட்டோம். இதற்கு வந்து பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு பேர் வைத்ததும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகாத்மா காந்தி அவர்கள். ஸோ பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போது கொண்டு வந்தாங்கன்னா 1992ஆம் ஆண்டு. எப்பன்னா ஏப்ரல் 24 கொண்டு வரப்பட்டது. இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு பெயர் வைத்தது யாரு? இது போன்ற ஒரு அமைப்பு வேண்டும் அன்னிட்டும் அப்படி ஒரு பெயர் வைத்ததும் யாருன்னா மகாத்மா காந்தி. ஸோ இது வந்து தேசிய அளவில் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து 1994 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது 9th வந்து கொடுத்துருப்பாங்க உள்ளாட்சியில். அந்த லெசன் படிக்கும்போது இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயம் வந்து பார்ப்போம். தேசிய ஊராட்சி தினம் எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஏப்ரல் 24. பஞ்சாயத்து ராஜினுடைய சிறப்பம்சங்கள். ஏன் பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கிராம சபை வந்து அமைக்கிறது, 3 அடுக்கு ஊராட்சி அமைப்பு, இடஒதுக்கீடு, பஞ்சாயத்து தேர்தல், பதவிக்காலம், நிதிக்குழு, கணக்கு மற்றும் தணிக்கை, இன்னும் பிறன்றதை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படும் ஊராட்சி அமைப்புகளுக்கு வந்து விருதுகளையும் வந்து வழங்கிட்டு வர்றாங்க. உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து 33% இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருப்பாங்க போட்டியிட பங்கு பெற எலெக்ஷனில். 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா 38% இடங்களில் வந்து பெண்கள் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. அதனால வந்து தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2016 வந்து சட்ட திருத்தம் வந்து பண்ணி உள்ளாட்சி தேர்தலில் வந்து 50% இடஒதுக்கீடு வந்து பெண்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்போ சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க 2016 50% வந்து இடஒதுக்கீடு பெண்களுக்கு வந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வந்து கொடுத்துருக்காங்க, இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலுடைய பதவி காலம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம். தேர்தல் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி வந்து நடைபெறும். இந்த உள்ளாட்சி தேர்தலில் நடத்துறது யாருன்னா மாநில தேர்தல் ஆணையம். இன்னொன்று நீங்கள் தெளிவாக இது படிக்கிறப்பெல்லாம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனை யார் நடத்துகிறாங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம். ஸோ தமிழ்நாட்டை
இந்தியாவில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் இந்தியாவில் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் யார் நடத்துவாங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நடத்துவாங்க. உள்ளாட்சி தேர்தலை மட்டும்தான் வந்து மாநில தேர்தல் ஆணையம் வந்து நடத்துவாங்க. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் எங்க அமைஞ்சிருக்குன்னா சென்னை கோயம்பேட்டுல வந்து அமைந்திருக்கு. ஸோ இங்க வந்து பாருங்க, தற்சமயம் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் இருக்குன்னா 25. 25வது மாநகராட்சி வந்து திருவண்ணாமலை. ஸோ உள்ளாட்சி அமைப்பை வந்து ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சின்னு பிரிக்கிறோம். ஊரக உள்ளாட்சி என்ன, ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. அதே நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புன்னா பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. கிராம ஊராட்சியில உள்ள கிராம சபை வந்து ஒரு நிரந்தர அமைப்பு. அடுத்து புக் பேக் வந்து பாருங்க, பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்தது தான் வந்து ஊராட்சி ஒன்றியம். தேசிய ஊராட்சி தினம் வந்து எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா ஏப்ரல் 24. இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் எதுன்னா சென்னை. 1688 வந்து அமைச்சிருப்பாங்க. மாநகராட்சியின் தலைவர் யாருன்னா மேயர். அதே வந்து நிர்வாக அலுவலர் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாநகராட்சிக்கு மாநகராட்சி ஆணையர். அதே நகராட்சியினுடைய நிர்வாக அலுவலர் யாருன்னு கேட்டாங்கன்னா நகராட்சி ஆணையர். இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து 1992 ஏப்ரல் 24. உள்ளாட்சி பிரதிநிதிகளினுடைய பதவிக்காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம். தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுன்னா வாலாஜாபேட்டை. கிராம சபை வந்து ஒரு நிரந்தர அமைப்பு. ஊராட்சி ஒன்றியம் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர். பேரூராட்சி வந்து பார்த்தீங்கன்னா செயல் அலுவலர். உள்ளாட்சி தேர்தல் வந்து மாநில தேர்தல் ஆணையம் வந்து நடத்துவாங்க. அவ்வளோதாங்க, இதோட வந்து இந்த லெசன் வந்து முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த பாடத்துக்கான ரிவிஷன் வீடியோ வந்து பார்ப்போம். தேங்க்யூ.